ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு சேர்ந்து தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாய் தேவனாய் கர்த்தர் கிருபைத்திற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிற நாமும் இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாய் பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று இங்கே அப்போஸ்தலன் எழுதியதாக வாசித்தோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் சீர்பொருந்துவதோடு கூட பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் உணர்த்தி வைக்கப்படுகிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையான பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆனபடியினாலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களாய் காணப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதுவதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த திட்டத்தை உணர்ந்து நாமும் கூட பக்தி விருத்தி அடைவளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சபையானது பக்தி உடையதாக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலர் விரும்பினார். இதை சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக எழுதி உணர்த்தியதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்களை குறித்து பார்ப்போமானால் அவர்களுக்கு பக்தி இருக்கிறது. ஆனால் அந்த பக்தியிலே விருத்தி இல்லை. கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு பக்தி இருக்கிறது, ஆனால் பக்தியிலே விருத்தி இல்லை. காரணம், பக்தி இருக்கிற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்துவதில்லை. பக்தி இருக்கிற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக பக்தியிலே விருத்தி அடைய முடியும். ஆனபடினாலே தேவனுடைய சபையாய் இந்த கடைசி காலத்திலே காணப்படுகிற நாமும் கூட பக்தி உடையவளாக மாத்திரமல்ல, அந்த பக்தியிலே விருத்தி அடைவளாக நம்முடைய செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆம், பக்தியிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பக்தியிலே விருத்தி அடைவதற்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட நபர் மாத்திரமல்ல, சபை இங்கே பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். சபை என்று சொல்லும் போது அது தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் முழுமையும் குறித்து சொல்லுகிறதாகவே நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு தனிப்பட்ட நபருடைய காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் எழுதவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக என்று அங்கே எழுதுகிறார். ஆனபடியினாலே பரிசுத்தவான்கள் சீர்கேடுகளை அகற்றி பக்தி விருத்தி அடைவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த வேளையிலே நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை குறித்து அப்போஸ்தலனாய் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் இவ்விதமாக எழுதினதாக நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயர் சபையார் என்ன செய்தார்கள் என்று நாம் இந்த வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பக்தி விருத்தி அடைவதற்கு அவர்கள் செய்த
ஒரு காரியம் என்ன என்று நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காரியம் என்ன என்று பார்க்கும் போது ஒருவரை ஒருவர் தேற்றி என்று அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கலக்கங்கள் உண்டாகும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் தேற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களுக்கு வரும் பிரச்சனையிலே அவர்கள் அமிதமாகவே இருந்து விடவில்லை. மற்றவர்களுக்கு வரும் கலக்கங்களிலே தெசலோனிக்க சபையார் அமிதமாக இருந்து விடவில்லை. அவர்களுக்கு வரும் துக்கங்களிலே அவர்கள் அமிதமாக இருந்து விடவில்லை. ஒரு அவயவத்திற்கு வேதனை உண்டாகும் போது எப்படி மற்ற அவயவமான சென்று அந்த வேதனையை தணிக்கிறதோ அவ்விதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், காலிலே ஒரு அடிபட்டால் கையானது விரைந்து சென்று அந்த அடிபட்ட இடத்தை தடவி நீவி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த வேதனை நீங்கி சுகம் கிடைக்கிறது. அது காலுக்குத்தானே பட்டது, நமக்கென்ன என்று அந்த கரம் விருதாவாக இருக்கிறதில்லை. காரணம், அது ஒரு சரீரத்தோடு கூட இணைந்திருக்கிறபடியினாலே அவ்விதமாக செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கால் ஒன்றாகவும் கரம் ஒன்றாகவும் இருந்தால் நிச்சயமாக அந்த வேலை நடைபெறாது. இந்த காலும் இந்த கரமும் ஒரே சரீரத்தில் இணைந்திருக்கிறபடியினாலே காலிலே அடிபட்ட உடனே கரமானது விரைந்து சென்று அந்த வேதனை நீங்கத்தக்கதாக அதை நீவி விடுகிறது, தடை விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி உண்டாக ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். இது ஒரு அவசியமான காரியம். வாழ்க்கையிலே சபை பிள்ளைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகலாம், பலவிதமான போராட்டங்கள் உண்டாகலாம் வாழ்க்கையிலே. இதை காணுகிற இன்னொரு அவரும் விருதாவாக இராதபடிக்கு விரைந்து சென்று ஆறுதலும் தேர்தலும் செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி செய்யும் போது அங்கே பக்தி விருத்தி உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் கவனித்து பார்க்கணும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்தவானால் 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய உதடுகளின் அசைவு மற்றவருடைய துக்கத்தை ஆற்றத்தக்கதாக, தேற்றத்தக்கதாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்காக என்றால் தேர்தல் செய்வதற்காகவே. தேற்றரவாளன் தேர்தல் செய்வதற்காகவே, தேற்றுவதற்காகவே அருளப்பட்டிருக்கிறார். ஆனபடினாலே வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டாகிறது அறிகிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரே சரீரம் என்று உணர்ந்து ஆறுதல் செய்ய வேண்டும், தேர்தல் செய்ய வேண்டும். வேதனைகளையும் மற்றும் காரியங்களையும் கூட்டுகளாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது. காலில் அடிபட்டால் அந்த கை போய் கூட 2 அடி அதில் அடிக்கிறதில்லை. அது என்ன செய்யும்? அதை தடவி விடும். அப்படி போல ஆறுதல் செய்ய வேண்டும், தேர்தல் செய்ய வேண்டும். அப்படி ஆறுதலும் தேர்தலும் செய்யும் போது பக்தி விருத்தி உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்க சபையார் அவ்விதமாக செய்தார்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று அங்கே இவ்விதமாக அப்போஸ்தலர் எழுதினார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இவ்விதமாக செய்கிறவர்களாக இருக்க ஜாக்கிரதைப்படுவோமாக. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக ரோமர்கள் ரூபத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்தி விருத்தி உண்டாவதற்கு மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாம் பிரியமாய் நடக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி பிறருக்கே பிரியமாய் நடக்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் தற்பிரியராகத்தான் இருப்பார்கள். தற்பிரியர்கள் மனுஷரை குறித்து எழுதும் போது தற்பிரியர்கள் என்றே வேதத்தில் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதும் போது கடைசி கால மனிதர்களை குறித்து 2 தீமோத்தேயு புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக அவர் எழுதுகிறார். தேவனுடைய பிரியநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய், 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எடுத்து வாசித்தோமானால் முதல் தற்பிரியராய், அப்படித்தான் நாம் இங்கே எழுதப்பட்ட பார்க்கிறோம். மனுஷர்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாபம் அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் என்று சொல்லி ஒரு பட்டியலே இங்கு எழுதுகிறார். கடைசி கால மனுஷனுடைய நிலை அவ்விதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தற்பிரியராய் நடக்காமல் பிறருக்கே பிரியம் உண்டாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி பிறனுக்கு பிரியமாக நடக்க கடவர். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 15:3. இதுவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களின் நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு நிந்தைகளை சுமந்தவராக இருந்தார். எல்லா நிந்தைகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாய் நிந்தைகளை அவமானங்களை தாங்கிக் கொள்வர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் உணர்த்தி வைக்கப்படுகிறோம். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளும் அங்கங்களும் மற்றவருடைய பக்தி விருத்தியே நோக்கமாக கொண்டு நடக்க வேண்டும். தற்பிரியராக நடக்கக்கூடாது. மற்றவர்கள் தனக்குத்தான் பிரியமாக நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரியமாக நாமும் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் நமக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர நாம் மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் திருவிழா பற்றியிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனபடினாலே பக்தி இருந்தால் மாத்திரம் போதாது, அது விருத்தி அவசியமாயிருக்கிறது. அந்த விருத்தி உண்டாவதற்கு நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுவதோடு கூட ஒருவருக்கு ஒரு பிரியம் உண்டாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் அவசியமான காரியமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மற்றொரு நிமித்தமாக நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எபேசியர்களிடத்திலே தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தில் எழுதும்போது இவ்விதமாக அப்போஸ்தலர் எழுதுகிறதாக வாசிக்கலாம். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை பேசும்போது மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையினாலே பிரயோஜனம் இருக்க வேண்டும். இதை தேவனுடைய பிள்ளையை காண சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையினாலே பிரயோஜனம் இருக்க வேண்டும், ஒரு நன்மை இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே பார்த்தால் அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவர்களாகவே அநேகர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படி போல தேவனுடைய பிள்ளையாய் சபையாய் காணப்படுகிற நாம் இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அந்த நல்ல வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பேசும்போது அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நல்ல வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களிலே பிரவேசித்து ஒரு கிரியை உண்டாக்கும். அதன் மூலமாக தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் மத்தியிலே பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே ஒருவர் தேற்றுவதோடு கூட தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருவருக்கு பிரியமாக நடக்க ஜாக்கிரதைப்பட்டு நல்ல வார்த்தைகளை மற்றவர்கள் பிரயோஜனம் உண்டாக பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இவ்விதமாக 1 வருட புத்தகத்தை எடுத்து வாசித்தோமான 8ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இவ்விதமாக எழுதுனதாக வாசிக்கலாம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று இங்கே பார்க்கிறோம். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் சபையானது அன்புள்ளதாக, அன்பு உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக அறிகிறோம். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவர் மத்தியிலே அன்பு இருந்தால் அங்கே பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாக இருக்க ஜாக்கிரதைப்பட வேண்டும். வெறுமனே நான் அன்புள்ளவன், நான் அன்பு செலுத்துகிறேன் என்று வாயினால் சொல்வதனாலே இந்த அன்பு வெளிப்படுவதில்லை. அன்புடைய குணாதிசயம் என்னவென்று அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். நாம் 13ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமானால் அப்போஸ்தலன் இவ்விதமாக கொரிந்தியருக்கு எழுதி உணர்த்தினதாக 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, மாப்பாயிராது, போக்கியமானதை செய்யாது, பொழிவை நாடாது, இனமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று அன்பை குறித்து இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்போ நீடிய சாந்தமுடையது என்று நாம் பார்க்கிறோம். நாம் நீடிய சாந்தமுடையவர்களாக இருக்கிறோமா அல்லது கோப சுவாபம் உடையவர்களாக இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீடிய சாந்தமுடையவர்களாக இருந்தால் நாம் அன்பு கூற முடியும் என்று வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பு தயவுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். நாம் தயவு செய்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர மற்றவர்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறதில்லை. இது மனுஷனுடைய இயற்கையான சுபாவம். நாம் அதை கவனித்து பார்க்க வேண்டும். அன்பின் குணாதிசயம் இப்படி இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது என்று சொல்கிறார். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருப்பதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அந்த பகிர்ந்து கொள்ளும் போது அன்பு தானாக வெளிப்படும். அன்பு இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு ஒன்றை கொடுக்க முடியும், அன்பில்லாதவர்கள் ஒன்றை கொடுக்க முடியாது. ஆனபடியினாலே ஒன்றை கொடுப்பதன் மூலமாக அன்பு வெளிப்படும். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததனால் தான் அன்பு வெளிப்பட்டது. இல்லையானால் வெளிப்பட முடியாது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கல்வாரியில் கொடுத்தார். அப்படி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். இதிலிருந்து ஒன்றை கொடுக்கும் போதுதான் நாம் அன்பு என்னதென்று விளங்க பண்ண முடியும். அதுதான் தயவு என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. பொதுவாக பொறாமை குறித்து சொல்வார்கள். பொறாமை எந்த மனுஷன் உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த பொறாமை அந்த மனுஷனை அழித்து விடும் என்று வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இது உலகத்திலும் கூட சொல்லுவார்கள். பொறாமை அந்த ஆமை நுழையாதபடி நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொறாமை இல்லாதவர்களாக காண ஜாக்கிரதைப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பு தன்னை புகழாது, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி அது புகழாது. அநேக தற்புகழ்ச்சியைத்தான் விரும்பார்கள், தன்னைத்தானே புகழ்வார்கள். அப்படிப்பட்ட தற்புகழ்ச்சியுடைய மனுஷன் அன்புள்ளவர் அல்ல. அது மாத்திரமல்ல, அது இருமாப்பா இராது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அநேகர் இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு காரியத்திலே தவறாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள். இருமாப்பு, அப்படிப்பட்ட இருமாப்பு அன்புக்கு கிடையாது என்று வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அயோக்கியமான எந்த ஒரு காரியத்தையும் அன்பு செய்யாது என்று சொல்லுகிறது. தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும் என்று எழுதியிருக்கிறது. எந்த பிரச்சனையோடு வந்தாலும் அதை தாங்கும், அதை சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புடையவர்கள் எல்லாத்தையும் நம்புவார்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புடையவர்கள்
சகித்துக் கொள்வார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தபடியினாலே ஆணிகளால் அறையப்பட்ட போது அதை சகித்தார். ஆணிகளால் அறைந்தவர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதுதான் அன்பு. தன்னை உபத்திரவப்படுத்துறவர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறதான் அன்பு என்று நாம் வேதத்தில் மூலம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா என்று நாம் கவனித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு இருந்தால் அங்கே பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரியனார்க்கு ஸ்தோத்திரம். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட அன்பு உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். சகலத்தையும் சகிக்கக்கூடிய, சகலத்தையும் தாங்கக்கூடிய, சகலத்தையும் நம்பக்கூடிய, சகலத்தையும் விசுவாசிக்கக்கூடிய, தற்பொழிவை நாடாத, சினம் அடையாத, தீங்கு நினையாத அன்புடையவர்களாக, தேவன் செய்கிற அன்புடையவர்களாக, சாந்தமுள்ள அன்புடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனபடினாலே சபையின் பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் இப்படிப்பட்ட சுவாபமுடையவர்களாய் இருக்கிறோமா என்று ஒரு கணம் கூட நம்மை சீர்தூக்கி பார்த்து இதிலே குறைவுகள் உண்டாயிருக்குமாயின் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரியனார்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது விதமாக எழுதுவதாக தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே வாசிக்கலாம். பக்திவிருத்தி அடையவும் சுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவரும் கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களே ஆனால் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்தி விருத்தி அடைவதற்கு ஒரு மனுஷன் தன்னை வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உணர்த்தி வைக்கப்படுகிறதாகவும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகள், சபையார், சகோதரர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு அவர்கள் தங்களை வசனத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி வசனத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்தும் போது பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தனிப்பட்ட ஒருவருடைய பக்தி விருத்தியை குறித்து எழுதவில்லை, சபையினுடைய பக்தி பேசவில்லை. சபையினுடைய பக்தி விருத்தியை குறித்து நாம் இங்கே பேசுகிறோம். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபை என்பது பல அவயவங்கள் சேர்ந்த சரீரமாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, பக்தி மாத்திரமல்ல பக்தி விருத்தி அடைவதற்கு அவர்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக உணர்த்தி வைக்கப்படுகிறோம். தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஒரு மனுஷன் தன்னை வசனத்திற்கு கீழ்ப்படுத்தும் போது மற்றவர்களுக்கு மத்தியிலே அந்த பக்தி விருத்தி உண்டாகும். இது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இங்கே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராக போதகராக ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எதற்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனபடினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தங்களுடைய ஊழியர்கள் மூலமாக கொடுக்கப்படும் ஆலோசனைகளுக்கு ஒருவர் கீழ்ப்படியும் போது தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் என்றும் நாம் உணர்த்தி வைக்கப்படுகிறோம். ஏனெனில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் போட்டு சுவிசேஷ ஊழியத்து வேலைக்காக கிறிஸ்து சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் வெறுமனே இந்த நோக்கத்தை விட்டுவிடவில்லை. அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பக்தி விருத்தி அடைய செய்யும்படியாய், சபை பக்தி விருத்தி அடைய செய்யும்படியாய் அவர் ஊழியர்களை ஏற்படுத்தினார் என்று
நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்து தங்களை அந்த ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் தான் சபையானது பக்தி விருத்தி அடைய முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகள் மனதில் கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தெசலோனிக்க சபை செய்து வந்தபடியே நீங்களும் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், பக்தி விருத்தி உண்டாகும்படி ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் உண்டாகும்படி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாக மற்றவர்களுக்கு பிரியமான நடக்க ஜாக்கிரதைப்படுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நல்ல வார்த்தைகளை பேசி பக்தி விருத்தி உண்டாக ஜாக்கிரதைப்படுங்கள். அது மாத்திரமல்ல, அன்பாய் நடந்து கொண்டு அன்பினுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டபடியே அன்பாய் நடந்து மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைய அல்லது சபை பக்தி விருத்தி அடைய ஜாக்கிரதைப்படுங்கள். அது மாத்திரமல்ல, வசனத்திற்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது பக்தி விருத்தி உண்டாகும் என்று எழுதப்பட்டபடியே வசனத்திற்கு முற்றிலுமாய் உங்களை கீழ்ப்படுத்தி சபை பக்தி விருத்தி உண்டாக ஜாக்கிரதைப்படுங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதுவே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பக்தி உடையதாக இருந்தால் மாத்திரம் போதாது, அது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆனபடியினாலே அவருடைய வழிமுறைகளை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். கேட்ட வசனத்தின்படியே பக்தி விருத்தி அடைய ஜாக்கிரதைப்படும்படி கேட்டு இந்த வேளையிலும் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தரா தேவனாய் கர்த்தர் கிருபையிற்காக நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். புகலிடம் தாருமே பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே பக்கம்பட்ட காயமோ பாய்ந்த செல்நீ வெள்ளமோ பக்கம்பட்ட காயமோ பாய்ந்த செல்நீ வெள்ளமோ பாவதோஷம் யாவையோ நீக்கும்படி அருளும் பாவதோஷம் யாவையோ
Hallelujah. Your share is.